ரயில்வேல நீங்க அடிக்கடி பயணம் பண்ற ஒரு நபரா? ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன? ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸா நம்ம டிக்கெட் புக் பண்ணி வச்சிருப்போம். அப்படி நம்ம புக் பண்ணி வச்சிருந்த டிக்கெட்ல அந்த டைம்ல நம்மளால டிராவல் பண்ண முடியலன்னா, லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கேன்சலேஷன் டைம்ல நமக்கு நிறைய பணம் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால இந்தியன் ரயில்வே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேன்சலேஷன் ரூல்ஸ் எல்லாம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு பயணிகளுக்கு இது ரொம்ப சுலபமாவும், பெரிய அளவுல அவங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாத வகையிலும், அதே நேரத்துல எல்லா பயணிகளுக்கும் ஈக்குவலா சான்ஸ் கிடைக்கிற மாதிரியும் இந்த சிஸ்டமை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வே அவங்களோட கேன்சலேஷன் ரூல்ஸ்ல அப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இனிமேல் நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரோட் கனெக்டிவிட்டி அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுல இந்த டிக்கெட் புக்கிங், டிக்கெட் கேன்சலேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது நாள் வரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்காக டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணுவோம். அப்படி ரிசர்வ் பண்ண டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியும். அப்படி நீங்க கேன்சல் பண்ணும்போது இவ்வளவு அமௌண்ட் நீங்க பெனால்ட்டியா கட்டணும் அப்படிங்கிறது தான் ரெகுலேஷன்ஸா இருந்தது. இப்பவும் அதே ரெகுலேஷன் தான். ஆனா இந்த டைமையும் அதுக்கான பெனால்ட்டியையும் தான் கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. ஸோ மாத்தி அமைக்கப்பட்ட இந்த புது ரூல்ஸ் படி நீங்க எப்போல்லாம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் பிடிச்சுப்பாங்க அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நீங்க ரிசர்வ் பண்ண ஒரு டிக்கெட்ல நீங்க டிராவல் பண்றதுக்கு 72 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச அமௌண்ட்டை ரீஃபண்டா கொடுத்துருவாங்க. ஸோ பெனால்ட்டியா ரொம்ப குறைந்த அளவுக்கு தான் பிடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க டிராவல் பண்றதுக்கு 72 ஹவர்ஸ் முன்னாடி டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதுவே நீங்க டிராவல் பண்றதுக்கு 72 ஹவர்ஸ்க்கும் கம்மியா தான் இருக்கு, ஆனா 24 ஹவர்ஸை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில், ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் கட்டணத்துல இருந்து 25% பெனால்ட்டியா எடுத்துப்பாங்க. சரி, நான் அப்பவும் கேன்சல் பண்ணல, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கிறதே நாங்க ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல உங்களோட டிக்கெட் ஃபேர்ல இருந்து 50% அவங்க பெனால்ட்டியா எடுத்துப்பாங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்டா கொடுத்துருவாங்க. இதுவே நீங்க ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்குள்ள தான் நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரீஃபண்டும் கிடைக்காது. உங்களோட டிக்கெட் கேன்சல் ஆயிடும், பட் ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் தான் நீங்க டிக்கெட்டை எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ண போறீங்க, அப்படி கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான புதிய மாற்றங்கள். ஸோ நீங்க இனிமேல் ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூடவே இன்னொரு மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க உங்களோட போர்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு இனிமேல் 30 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் போர்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்றாங்க. ஸோ அது என்ன போர்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க சென்னை எக்மோர்ல தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, எக்மோர்ல தான் நீங்க ஏறணும் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா நீங்க வேற ஏதாவது ஒரு வேலைனால உங்களால எக்மோர் ரீச் பண்ண முடியல, நீங்க அதுக்கப்புறம் கிண்டிலயோ இல்ல தாம்பரத்துலயோ தான் உங்களால ட்ரெயின் பிடிக்க முடியும், நீங்க அந்த ஏரியா பக்கத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நடைமுறைப்படி அந்த போர்டிங் பாயிண்ட்டை நான் எக்மோர்ல ட்ரெயின் ஏறல, அதுக்கு பதிலாக கிண்டிலயோ இல்ல அதுக்கப்புறம் தாம்பரத்துலயோ நான் ட்ரெயின் ஏறிக்கிறேன் அப்படின்னு நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க சார்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே இந்த போர்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்கணும். ஆனா இப்போ இந்த விதியை மாற்றி அமைச்சு நீங்க ட்ரெயின் கிளம்புறதுக்கு, அதாவது எக்மோர்ல இருந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட போர்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, சென்னை மட்டும் இல்ல, நீங்க இந்தியா முழுக்க எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த டிராஃபிக் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த டிராஃபிக் எல்லாம் கடந்து நீங்க உங்களோட போர்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க போர்டிங் பாயிண்டான உங்களோட ஸ்டேஷனை மிஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல போய் நீங்க ட்ரெயினை பிடிச்சிக்கலாம். அதுக்கான போர்டிங் பாயிண்ட்டை 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த டிராஃபிக்கையும் மீறி நீங்க உங்களோட ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்டேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அடுத்த ஸ்டேஷன்ல போய் நீங்க ட்ரெயினை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த போர்டிங் பாயிண்ட் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியமா, நான் எக்மோர்ல ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இல்ல எக்மோருக்கு என்னால ரீச் ஆக முடியல அப்படின்னா நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம கூட கிண்டில ஏறலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேபி ஒரு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் சுலபமா இருக்கலாம். அது மேபி நீங்க அடுத்த ஸ்டேஷன்ல ஏற வரைக்கும் கூட அது சுலபமா இருக்கலாம். பட் அந்த டைம்ல டிடிஆர் செக் பண்றாங்க, குறிப்பிட்ட போர்டிங் பாயிண்ட்ல ஏற வேண்டிய நபர் ஏறல அப்படின்னா உங்களோட டிக்கெட்டை அவங்க கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால நீங்க வேற
வேற ஸ்டேஷன்ல போய் போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட போர்டிங் பாயிண்ட்டை ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் அட்வைசபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இனிமேல் நீங்க ட்ரெயின் டிராவல் பண்றீங்க, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் உங்களுக்கு வருதுன்னா இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ரயில்வேஸ் மாற்றி அமைச்சிருக்கிற புதிய விதிமுறைகள். ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாவே நிறைய புது புது அப்டேட்ஸை கொண்டு வராங்க. ரூல்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. புரோக்கர்ஸ் எல்லாருமே பல்கா புக் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அதை ரெக்டிஃபை பண்ற மாதிரி தான் ஒரு ஆதார் கார்டு அத்தன்டிகேஷனை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆதார் கார்டு அத்தன்டிகேஷனை ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆதார் கார்டு அத்தன்டிஃபைட் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸுக்குமே அவங்க டிக்கெட் புக் பண்றதுக்கும் தட்கல்ல டிக்கெட் புக் பண்றதுக்கும் அந்த ஸ்பெஷல் டைமை அலோகேட் பண்றாங்க. ஸோ ரயில்வே டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட புரோக்கர்ஸ் கையில மட்டுமே அந்த கண்ட்ரோல் இருந்துடக்கூடாது, எல்லா மக்களுக்குமே ஈக்குவலா அந்த சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரயில்வேஸ் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. அதோட தொடர்ச்சியா தான் கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசியில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தது, போர்டிங் பாயிண்ட் பத்தின மாற்றங்கள் கொண்டு வந்தது. எல்லாமே நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.